ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்துட்டு சிவன் ராத்திரி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து மயான கொல்லைனா சுடுகாட்டில் போயிட்டு பலி செய்வாங்க. அதுதான் அந்த பூஜை தான் இன்றைக்கி நடக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம், கோயிலுக்கு வந்திருக்கோம். இனிமேல் தான் வந்துட்டு மயான கொல்லைக்கு போவாங்க, அதாவது சுடுகாட்டுக்கு போவாங்க. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா சாமானும் எடுத்து வச்சுருக்காங்க. சாமி புறப்பாடு நடக்கலை, சாமி புறப்பாடு அனுப்பி வச்சுருக்கு. அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் போவோம். சாமி புறப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாமிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மயான படையல் போட போகிறாங்க. அங்காளம்மன் வந்து ரெடியாக இருக்காங்க, சிங்கத்து மேலே உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு தான் வந்துட்டு நீங்கள் பட பூஜைலாம் போட்டு பூஜை பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து மயான கொலைக்கு வந்தாச்சு. பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்க. மயான கொள்ளை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே இங்கே வருஷம் வந்துட்டு இருக்கோம். அங்காளம்மன் சாமி அங்கேருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த பிறகு தான் வந்துட்டு இங்கே பூஜைலாம் நடக்கும். ஜாமானும் எடுத்துட்டு வந்தாங்க. நாங்கள் ஜாமான் எடுத்துட்டு வந்த வண்டியிலேயே நாங்களும் முன்னாடியே ஏறி வந்துட்டோம். ஜாமான்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொன்றா இறக்கி வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பின்னாடி வந்து சாமி வந்த பிறகுதான் அந்த பொம்மையில உள்ள துணியெல்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் அர்ச்சனை எல்லாமே பண்ணிட்டு படையல் போடுவாங்க. சாமி அழைச்சு அதுக்கப்புறம் தான் பூஜையே ஆரம்பிப்பாங்க. சாமி ஆரவாரத்தோட வந்துட்டு இருக்கு. இந்த அம்மனை வந்துட்டு அந்த பொம்மைக்கு நேரா உள்ள அங்காளம்மன் இருக்காங்களா, அவங்களுக்கு நேரா நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படையெல்லாம் போட்டு இந்த பலியெல்லாம் கொடுப்பாங்க. ஆடு கோழி எல்லாம் பலி கொடுக்க ரெடியா வச்சிருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அழுகையாவே வருது.